வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இது மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி பகுதி 2. உங்களுடைய விருப்பத்தை பிரபஞ்சத்திடம் எப்படி தெரியப்படுத்தணும் அண்ட் நீங்க நினைக்கிற விஷயத்தை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை படிப்படியா உங்களுக்கு சொல்லித்தர பயிற்சி வகுப்பு. நீங்க விரும்புகிற விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 3 எளிமையான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போன பதிவில் பார்த்தோம். நோக்கத்தை அறிந்திடு, விருப்பத்தை வெளிப்படுத்து, பயிற்சியால் மனதை நிலைநிறுத்து. முதல் பகுதியில் நோக்கத்தை அறிந்திடு அப்படிங்கிற இந்த முதல் ஸ்டெப்பை நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான 2வது படிநிலை விருப்பத்தை வெளிப்படுத்து அப்படிங்கிற செகண்ட் ஸ்டெப்பை பத்தி ரொம்ப விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன பதிவில் நாம பார்த்த சில விஷயங்களை ஒரு குட்டியா ஒரு ரீகேப் பார்த்துடலாம். முதல் பகுதியில் ஈர்ப்பு விதி வேலை செய்யணும் அப்படின்னாலும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் அப்படின்னாலும் சரி, முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம் இன்டென்ஷன். உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம பார்த்தோம். த பவர் ஆஃப் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அனைத்து இலக்குகளுக்கும், அனைத்து விருப்பங்களுக்கும், அனைத்து சாதனைகளுக்கும் விதையாக இருக்கிறது தான் இந்த இன்டென்ஷன். அதோடு சேர்த்து ஏன் நிறைய பேருக்கு இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யறது இல்லை, அதற்கும் இந்த இன்டென்ஷன் நோக்கம் அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதையெல்லாம் பார்த்தோம். இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம பார்த்து இமிட்டேட் பண்றது தான் ஈர்ப்பு விதி பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது இயற்கையை பார்த்து செயற்கையா காப்பி அடிக்க முயற்சி பண்றது தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி. இயற்கையா நடக்கிற ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் செயற்கையா காப்பி அடிக்கப்படும் போது அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்லை. அதனால நிறைய பேருக்கு ஈர்ப்பு விதி வேலை செய்கிறது இல்லை. அதுல ரொம்ப முக்கியமானது இன்டென்ஷன். அதோடு கடைசியா நம்ம ஒரு 3 கேள்விகளை கேட்டு முடிச்சிருந்தோம். இந்த 3 கேள்விகளுக்கு நீங்க எப்படி பதில் சொல்ல வேண்டும், எப்படி பதில் எழுத வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். எல்லாரும் அந்த பகுதியை பார்த்திருப்பீங்க. எல்லாரும் அந்த 3 கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பீர்கள். அதை நோட் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதுல கொடுக்கப்படுகிற ஹோம்ஒர்க், அதாவது இந்த விஷயங்களை எழுதுங்க, இதை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விஷயங்களை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். அப்பதான் இந்த நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சியை மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியை நீங்க கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணும்போது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் நீங்க தெளிவாக புரிந்து இந்த பயிற்சியோட கூடவே சேர்ந்து உங்களுடைய விருப்பங்களை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான விஷயங்களை நீங்க செய்ய முடியும், ஃபாலோ பண்ண முடியும். இன்று மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி 2வது பயிற்சி வகுப்புல நாம பார்க்க போற முக்கியமான ஒரு டாபிக், முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அவர் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோவினுடைய ஹீரோ. பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், வெளிக்கொணர்தல் அப்படிங்கிறதுனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பிரபஞ்சத்திடம் எப்படி பேசுவது, அதாவது நீங்க பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்றீங்க. அந்த கம்யூனிகேஷன் மூலமாகத்தான் நீங்க இந்த நிலையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்தந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக உங்க பக்கம் கொண்டு வந்து சேர்த்தா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கு. இந்த ஈர்ப்பு விதி எந்த அடிப்படையில் வேலை செய்யுது, நம்மளுடைய வைப்ரேஷனல் லெவல், நம்ம எந்தெந்த விஷயங்களை எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றோமோ, இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பங்களை நீங்க பிரபஞ்சத்திடம் தெரியப்படுத்தும் போது அதற்கு சாதகமான விஷயங்களை பிரபஞ்சம் உங்க பக்கம் எல்லாத்தையும் அலைன் பண்ணுது, நேர்கோட்டில் ஒன்றாக கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்தை எப்படி நான் பிரபஞ்சத்துக்கிட்ட தெரியப்படுத்துறது? எனக்குள்ள ஒரு இலக்கு இருக்கு, எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு, அதை பிரபஞ்சத்திடம் தெரியப்படுத்துவதற்கான மொழி என்ன, எந்த லாங்குவேஜ்ல பேசினா பிரபஞ்சத்துக்கு புரியும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த லாங்குவேஜ் தான் எக்ஸ்பிரஷன், வெளிக்கொணர்தல். லாங்குவேஜ் அப்படிங்கிறதே உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிக்கொணர்வதற்கான கருவிதான். இந்த இடத்துல வெளிக்கொணர்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அம்சம். நீங்க ஈர்ப்பு விதி சார்ந்த எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தும் போதும் இருந்தால் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்க அந்த விஷயத்தை சரியாக பிரபஞ்சத்துக்கு வெளிக்கொணரவில்லை என்பதால் பிரபஞ்சம் நீங்க என்னதான் எனக்கு இது ஆசை, எனக்கு இது விருப்பம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதை அது கேட்காது. பிகாஸ் அது சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நாம இந்த ஈர்ப்பு விதி, பிரபஞ்சத்தினுடைய காரிய
செயல் விளைவு விதி அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இயங்கினால் மட்டுமே அவர் சொல்வது பிரபஞ்சத்திற்கு கேட்கும் விதமாக டியூன் பண்ணி வச்சிருக்கு. அந்த அலைவரிசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பொழுதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ, வெளிக்கொணர்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் பிரபஞ்சத்திற்கு செய்தி அனுப்பப்படும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன், வெளிக்கொணர்தல் அப்படின்னா என்ன, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்தோட சேர்த்து உங்களுடைய அந்த இலக்குகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இலக்குகளை நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எப்படி பிரபஞ்சத்திடம் எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இப்ப நாம பார்க்க போறோம், செஞ்சு பார்க்க போறோம். தயாராக இருங்க, முழுமையா கவனிங்க. முதலாவதாக எக்ஸ்பிரஷன், வெளிக்கொணர்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க மனசுல இருக்கிற ஒரு எண்ணத்தையோ ஒரு விருப்பத்தையோ அதை வெளியே கொண்டு வர்றீங்க அப்படின்னா அது வெளிக்கொணர்தல், அதாவது எக்ஸ்பிரஷன். போன பதிவில் 3 கேள்விகள் நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். அந்த 3 கேள்விகளுக்கு நீங்க பதில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கும் சில விஷயங்களை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க, வெளிக்கொணர்ந்து இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த 3 கேள்விகள் மூலமாக நீங்க என்னென்ன விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கலாங்களா? முதலாவதாக நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? உங்களுடைய வாழ்வில் நீங்கள் யாராக, எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு நீங்க பதில் எழுதியிருப்பீங்க. அந்த பதிலை நீங்க பார்க்கும்போது நீங்க எதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருந்து நீங்க எதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, எதை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை கொடுக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனையை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி ஒரு மிகப்பெரிய கொடுப்பனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் மிகப்பெரிய விஷயத்தை கொடுப்பவராக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த முதல் கேள்வி உங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துது. இந்த முதல் கேள்வி உங்களுடைய ஈகோவை வெளிப்படுத்துது. ஈகோங்கிறது தவறான வார்த்தை கிடையாது, அழகான நல்ல வார்த்தை. நீங்கள் யார் என்று உங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த எண்ணங்களும் நம்பிக்கைகளுமே ஈகோ அப்படிங்கிறது. நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. இப்படி சொல்றேனே, நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. பிசினஸ் மேன் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் அல்லது ஒரு பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நிலையில் இருந்துதான் அதை நீங்கள் கொடுக்க முடியும். அதைத்தான் உங்களுக்கு அந்த முதல் கேள்வி அப்படிங்கிறது சொல்லி கொடுத்திருக்கும், அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நோக்கத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கும். இரண்டாவது கேள்வியின் மூலமாக நீங்கள் எதை வெளிப்படுத்த நினைக்கிறீர்களோ அதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதற்கு, அந்த விஷயத்தை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு, பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எது மாதிரியான சூழல் தேவை அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கும். நம்ம கடைக்கு போய் ஒரு ரோஸ் செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சதையும் சில ரோஸ் செடி வந்து பூக்கவே பூக்காது. என்னங்க, இந்த அன்னைக்கு தான் போன வாரம் தான் செடி வாங்கிட்டு போய் வச்ச, பூ பூக்குன்னு சொன்னீங்க, பூ வரவே இல்லையே. உடனே அவர் வந்து சில கேள்வி கேட்பாருங்க. என்ன மாதிரியான இடத்துல வச்சீங்க, என்ன மாதிரியான மண்ணில் வச்சீங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, இந்த செடி வந்து பூ பூக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், அதாவது அதுக்கு இந்த உரம் கொடுக்கணும், இந்த மாதிரி நீங்க பராமரிக்கணும், இந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சரை நீங்க மெயின்டைன் பண்ணணும், அப்பதான் இந்த செடி வந்து பூ பூக்கும். அதனாலதான் நர்சரியில இருக்கும்போது இந்த செடி பூ பூக்குது, நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்ச உடனேயே அந்த சூழல் மாறுவதால் அது பூவை பூக்காமல் நிப்பாட்டி கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அப்ப நீங்க தொடர்ச்சியா ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு, அதாவது இந்த உலகத்துக்கு நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பதற்கு, நீங்கள் யாராக இருக்க வேண்டுமோ அந்த நபராகவே நீங்கள் இருப்பதற்கு உங்க வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் தேவைப்படுகிறது. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அதாவது உங்க வாழ்க்கை நீங்க எப்பொழுதும் சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது சமநிலையில் வைத்துக் கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் சமநிலை தவறுவதற்கான சூழல் நம்மை சுற்றி ஏற்படலாம். இது வந்து ஒரு சூழலுங்க. அதாவது நீங்க எப்படி இருக்கீங்களோ, நீங்க யாரா இருக்கீங்களோ, நீங்களாகவே இருந்தாதான் நீங்க எதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஆனா நீங்களாகவே
ஏற்கனவே இருப்பதற்கு ஒரு சூழல் தேவைப்படுகிறது. அந்த சூழல் இந்த உலகத்தினால மாற்றப்படலாம். திரும்ப உங்களை அந்த சூழல்ல நடுநிலைப்படுத்திக் கொள்வதற்கு உங்களை நீங்கள் சமன்படுத்திக் கொள்ள வேண்டும், சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. அது என்னென்ன அப்படிங்கறத தான் இரண்டாவது கேள்வி உங்களுக்கு சொல்லி இருக்கும். மூன்றாவது கேள்வியின் மூலமாக நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒன்றை வெளிக்கொணர்வதன் மூலம் எதை நீங்கள் அதற்கு ஈடாக பெற வேண்டும் என்று நோக்கம் கொள்கிறீர்கள். முதல் கேள்வியின் மூலமாக நீங்க யாராயிருந்து எதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிருக்கும். மூன்றாவது கேள்வி, அதை கொடுப்பதன் மூலமாக எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கியதே உங்களுடைய அல்டிமேட் இன்டென்ஷன். உங்களுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன? இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இதை வெளிப்புறமாக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதாவது என்னுடைய நோக்கம் என்ன? நான் ஒரு போட்டோகிராஃபர் ஆகிறதா, ஒரு பிசினஸ் மேன் ஆகிறதா, அல்லது நான் இந்த மாதிரியான ஒரு நபராக மாறுவதா, டாக்டராக மாறுவதா, என்ஜினியராக மாறுவதா என்று நாம் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை பேக்கிங் பண்ற விஷயங்கள் தான் இந்த வெளியே இருக்கிற விஷயங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், நமக்குள்ள இருக்கிற இந்த அல்டிமேட்டான இந்த நோக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பர்பஸ் இருக்கு பாத்தீங்களா, இத வெளியில சந்தைப்படுத்துவதற்காக பேக்கிங் பண்ணப்படுற ஒரு பேக்கேஜ் தான் இந்த என்ஜினியர், இந்த டாக்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் எல்லாமே. இந்த தொழில்கள் அனைத்துமே பேக்கேஜ் மட்டும்தான். நாம நம்முடைய நோக்கத்தை வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம், உள்ளே இல்லை. அதனால தான் நிறைய பேர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், கண்டடைவதே இல்லை. முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிங்க, அப்புறம் வெளியே இருக்கிற விஷயத்தோட எப்படி பேக்கேஜ் பண்றலாம் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்களையும் பிரபஞ்சத்திற்கு தெரியப்படுத்தும் பிரபஞ்சத்தினால் புரிந்து கொள்ளப்படும் மொழி வெளிக்கொணர்தலே. நீங்கள் எப்பொழுதெல்லாம் வெளிக்கொணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பிரபஞ்சத்திடம் தெளிவாக பேசுகிறீர்கள் என்று அர்த்தம். வெளிக்கொணர்தல் இல்லாமல் நீங்கள் மணிக்கணக்காக பேசும் அனைத்து விதமான வார்த்தைகளையும் பிரபஞ்சம் கண்டுகொள்வதில்லை. இதுக்கு முன்னாடி நாம வெளிக்கொணர்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியே கொண்டுட்டு வர்றது தான் வெளிக்கொணர்தல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஈர்ப்பு விதி சார்ந்த டெக்னிக்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் பயிற்சிகள் நம்ம செய்யறோம். நிறைய பேர் தினமும் நன்றி உணர்வை எழுதுறது அல்லது நன்றி சொல்றது, இந்த மாதிரி பலவிதமான பயிற்சிகளை நாம செய்யறோம். இந்த பயிற்சிகள் சக்சஸ்ஃபுல்லா நடக்குதா, இது நம்ம சரியாக தான் செய்கிறோமா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? நீங்கள் ஏற்கனவே ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது செய்ய நினைக்கலாம், அல்லது அது பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், முயற்சி செய்யலாம் என்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கலாம். அல்லது நீங்கள் இப்பொழுது நாம பார்த்து கொண்டிருக்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி அப்படிங்கிற பயிற்சியை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈர்ப்பு விதி டெக்னிக்கை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷன் இல்லை அப்படின்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது. அதே சமயம் நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க, உங்க மனதிற்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க வெளிக்கொணர்ந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணமானது, அந்த ஆசையானது தாட் எனர்ஜியா வெளியே வந்துடுது, கன்வெர்ட் ஆயிடுது. அந்த தாட் எனர்ஜி தான் பிரபஞ்சத்துல பதிவாகி இந்த விஷயம் இவங்க கேட்டிருக்காங்க, இவங்க இந்த விஷயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், இதற்கு சாதகமான வாய்ப்புகளை வழிகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சமானது நீங்கள் எதை வெளிக்கொணர்ந்தீர்களோ அந்த விஷயம் அடைவதற்கான அனைத்தையும் உங்களை நோக்கி அனுப்ப ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வேலை செய்கிறது. அப்போ நீங்க வெளிக்கொணர்ந்தால் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல் ஆகுது. ஆனால் பல பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கை பத்தி மட்டுமே ஸ்டடி பண்ணிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற அந்த மேட்டரை விட்டுறாங்க.
அதாவது இந்த டெக்னிக் இப்படி பண்ணிடணும், இப்படி எழுதிடணும், இப்படி சொல்லிடணும், இந்த டைமில் பண்ணிடணும், இதை இந்த மாதிரி முறைகளில் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமையான டெக்னிக்கை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. அந்த டெக்னிக்கு உயிர் சேர்க்கக்கூடிய நம்ம எந்த விஷயத்தை நாம் பிரபஞ்சத்திற்கு செய்தியாக அனுப்ப வேண்டுமோ அதை நம்ம வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு கான்டாக்டுக்கு அனுப்பிடுறோம். பட் முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். என்னன்னா இன்டர்நெட் கனெக்ஷனை ஆன் பண்ணுறதுக்கு மறந்துடுறோம். இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நிறைய பேர் செய்திகளாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், பயிற்சிகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம் கார்டாவது இருக்கணும். நிறைய பேர் சிம் கார்டு கூட இல்லை, வெறும் போனை மட்டும் வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தால் அது யாருக்கும் போய் சேராது. இப்படிதான் நிறைய பேருடைய பயிற்சிகள் இருக்கிறது. அப்போ நீங்க ஒருவேளை பயிற்சி செய்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது வெளிக்கொணர்கிறீர்களா அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் வெளிப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. இந்த விஷயம் நடக்குதுன்னா நீங்க சரியாக பயிற்சி செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகளை நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதிலிருந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல இந்த பயிற்சிகளை நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னது வித்தியாசமான கோணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக நோக்கம் உள்ள இலக்குகளை உருவாக்கி அதை அடைய தீர்மானித்தல். இதை நம்ம முதல் ஸ்டெப்லயே நம்ம பார்த்துட்டோம். நோக்கம் அப்படின்னா என்ன, அது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய இலக்குகள்ல நோக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இது ட்ரெடிஷ்னலா இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகள்ல உங்களுக்கு என்ன வேணுமோ ஆசைப்படுங்க அப்படிங்கிற ஆசை தூண்டுதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட கருத்தை உங்களுடைய மனசுல பதிய வைக்கணும் அப்படின்னா அது சார்ந்த நம்பிக்கைகளை முதல்ல விதைக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஈர்ப்பு விதி எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிற கதைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனுடைய விளைவாக நம்முடைய மனதில் ஆசைகள் தூண்டப்படும், நிறைய கனவுகள் தூண்டப்படும். உண்மையாவே இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ரகசியம் அப்படின்னு நம்மை நினைக்க தூண்டும். ஆனா அதோட பிராக்டிக்கல் ரியாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, நடைமுறைக்கு சாத்தியப்படும் விதத்துல நாம் அதை பயன்படுத்தி பார்க்கும்போது நாம அங்க பார்த்த விஷயத்துக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வந்திருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி படத்தை பார்க்கும்போதோ அல்லது ஈர்ப்பு விதி சார்ந்து யாராவது ஒருவர் பேசும்போதோ உண்மையாகவே நம்மளுடைய கனவுகள், இலக்குகள், நாம் நினைக்கும் அனைத்தும் நிஜமாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன ரீதியான ஒரு மாய நிலையில் நாம இருப்போம். ஆனா பிராக்டிக்கல் ரியல் லைஃப் அப்படிங்கிறது அதிலிருந்து வித்தியாசப்பட்ட ஒரு விஷயம். இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது இந்த இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. நாம நினைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது இல்லைங்களா? இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம பார்க்கும்போது நமக்குள்ள அந்த ஆசை தூண்டப்படுது அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா. இதனுடைய விளைவாக நிறைய பேர் ஈர்ப்பு விதியில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதை வேணாலும் நினைங்க அப்படின்னு பொத்தம் பொதுவாக நீங்க எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம், எதை வேண்டுமானாலும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு விருப்பமாக தோன்றுகிற அனைத்தையும் நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இது எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உண்மையாகவே இயல்பாகவே ஒரு விஷயத்தின் மேல ஆர்வம் ஏற்படுகிறது, நாட்டம் ஏற்படுகிறது, ஆசை விருப்பம் ஏற்படுகிறது என்றால் அதற்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே விஷயம்தான் பிடிக்குதா, ஒரே விஷயத்தின் மேல ஈர்ப்பு ஏற்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு நபருக்கு சினிமா பிடிக்கும், ஒரு நபருக்கு சினிமா நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தனக்குள்ளேயே உருவாகுது. ஆனா சினிமா படம் பார்க்குற எல்லாத்துக்குள்ளேயும் நானும் நடிக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையான விருப்பம் ரொம்ப சீரியஸா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு செயல் செய்யுதா, உண்மையாவே அவங்களுக்குள்ள அந்த தீவிரமான விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, நான் படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் படத்தை படமாக மட்டும் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு கோணத்துல படத்துல நடிக்க வேண்டும் என்கிற ஆசை அவங்களுக்குள்ள தானாகவே இயல்பாகவே அவங்களுக்குள்ள உருவாகுது. இது மாதிரி ஒரு நபருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்ஸ்பிரேஷன் மூலமா நானும் இது மாதிரி ஆக வேண்டும், நான் இதை அடைய வேண்டும், இந்த ஒரு நபராக நான் மாற வேண்டும் அப்படின்னு ஒரு நபருக்குள்ள எண்ணம் வரும்போது, ஒரு நபருக்குள்ள ஆசை விருப்பம் ஏற்படும் போது அது பை இன்ஸ்பிரேஷனா நடக்குது. நமக்குள்ள அந்த திறன், அந்த விதை இருக்கலாம். அந்த விதை இருக்கக்கூடிய அந்த விருட்சத்தை, அந்த மரத்தை நாம் வெளியில் நாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே அந்த
விதை இருக்கு, நாமும் இதே இந்த வெளியில பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனமானது அதன் மேல ஒரு பற்றை உருவாக்குகிறது, ஒரு விருப்பத்தை உருவாக்குகிறது. அப்பதான் நீங்க அதை நோக்கி செல்வீர்கள். மோட்டிவேஷனை உருவாக்குது. அதாவது மோட்டிவேஷன் அப்படின்னா ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு ஆசை நமக்குள்ள உருவாக்கப்படுவது தான் மோட்டிவேஷன். அப்ப நமக்குள்ள நான் நடிகனாகணும் அப்படின்னு எத்தனையோ பேர் படம் பார்க்கறாங்க, ஆனா எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணம் உருவாவதில்லை. ஒரு சில பேருக்குள்ள உருவாகுது. ஏன்? அந்த நடிப்பை அவர்கள் வெளியில் பார்க்கும்போது வெளியில் இருக்கிற அந்த மரமானது உங்களுக்குள் இருக்கும் அந்த விதையோடு தொடர்பு கொண்டு நீ நானாக முடியும், என்னுடைய விதை உனக்குள் இருக்கிறது, நீ அதை வெளிப்படுத்து அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணுதுங்க. இதனாலதான் நம்ம வெளியே பார்க்கிற விஷயத்தினால நமக்குள்ள ஒரு ஆசை ஏற்படுகிறது. ஆனால் இங்குதான் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னன்னா, நமக்கு வரக்கூடிய ஆசை இந்த இன்ஸ்பிரேஷன் மூலமாக வரக்கூடிய ஆசையாக இருந்தா அது சரி. உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கனவு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸ் இப்ப நான் சொன்ன விஷயம் நடக்குது அப்படின்னா வெளியே இருக்கிற விஷயம் உங்களுக்கு உள்ள இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்த தூண்டுதுன்னு அர்த்தம். ஆனா நமக்குள்ள வரக்கூடிய எல்லா ஆசைகளும் இப்படிதான் தூண்டப்படுகிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. நாம வெளியே பார்க்கிற பல விஷயங்களை நாம் மேலோட்டமாக அதற்குள் இருக்கிற அந்த விதை, விருட்சம் அப்படிங்கிற இந்த தொடர்பு, இந்த உறவு, இந்த கனெக்ஷன் இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்க பார்க்குற என்ஜாய்மெண்ட், மற்றவங்க செய்கிற விஷயங்களை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி நானும் இது போல அடைய வேண்டும், எனக்கும் இது வேண்டும் அப்படிங்கிற ஆசைகளை நாம் வளர்த்து கொள்கிறோம். அந்த ஆசைகள் நம்முடைய ஆசைகள் அல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் வாழ வேண்டும். முழுமையாக வாழ்வதற்கான வழி என்ன? உங்களை நீங்கள் இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதும் வெளிக்கொணர்வதும், நீங்கள் அதன் மூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதும், தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதும் தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற இந்த விஷயத்தை சரியாக கொண்டு போவதற்கான ஒரு விஷயம், ஒரு ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நாம இந்த ப்ராசஸை தேடுறதுக்கு பதிலாக நம்ம வெளியே பார்க்குற எல்லா விஷயத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம ஆசைப்படுறோம். அப்போ நம்ம விருப்பங்கள், ஆசைகள், சில நேரத்தில் நம்ம அடையணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் கூட நம்முடையதாக இல்லாமல் இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய நோக்கங்களை இலக்காக மாற்றுவதோ அல்லது இலக்குக்கு உண்மையாகவே நோக்கம் இருக்கிறதா என்பதை கண்டடைவதும் முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். இப்போ அடுத்த 2 முக்கியமான படிகளை இன்னும் நான் எளிமைப்படுத்தி விடுகிறேன். அதை பார்த்தாவே உங்களுக்கு புரியற மாதிரி. அதற்கு முன்பதாக இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த இலக்கை பிரபஞ்சத்திற்கு முதல் முறையாக மனதை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு வெளிக்கொணர்வது, எக்ஸ்பிரஸ் பண்றது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப், வெளிக்கொணரப்பட்ட அந்த நோக்கங்களையும் விருப்பங்களையும் எப்பொழுதும் மனதில் நிலைநிறுத்துவதற்காகவும் தொடர்ந்து நீங்கள் அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பதற்காகவும் உங்களை சரியான நிலையில் வைத்துக் கொள்வதற்கான பயிற்சி. இப்போ இதை எளிமையாக விளக்கக்கூடிய இந்த படத்தை பாருங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்டென்ஷன் ஐடென்டிஃபை பண்றீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இலக்குக்கு இன்டென்ஷன் இருக்கலாம், இன்டென்ஷன் இருக்கிற கோல்ஸை கிரியேட் பண்ணலாம், அதை எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது முதல் முறையாக செய்யும் போது உங்களுடைய முழு மனதையும் ஒருநிலைப்படுத்தி மனப்பூர்வமாக, உணர்வு பூர்வமாக அதை நீங்க வெளிப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு விஷன் போர்டு டெக்னிக்கை பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷன் போர்டு டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தும் போது முதல் முறையா நீங்க உங்களுடைய இலக்கை தீர்மானிச்சாச்சு, அந்த இலக்குக்கு இன்டென்ஷன் எல்லாம் இருக்கு, ஓகே, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அந்த விஷன் போர்டை நீங்க தயார் பண்றதுக்கான அனைத்து படங்களையும், அனைத்து கோட்ஸ், சஜஷன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க. உங்களுடைய இலக்கை வெளிப்படுத்துவதற்கு சிறந்த டெக்னிக் என்ன அப்படின்னா விஷன் போர்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல எக்ஸ்பிரஷனுக்கும் டெக்னிக் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த நாள்ல ஒரு சில நிமிடங்கள் உங்களுடைய இலக்குகளை குறித்து நினைத்து பார்ப்பதற்கும் சிந்தித்து பார்ப்பதற்கும், நீங்க அதை அடைந்தால் எப்படி இருக்கும் என்பதை குறித்து விசுவலைசேஷன் செய்யறதுக்கும் என்று சொல்லி நேரத்தை நீங்க கொஞ்சம் செலவிடுறீங்க. உங்களுடைய மனதை தயார்படுத்துறீங்க. இப்ப உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? உங்களுடைய மனமானது உணர்ச்சி பெருக்கெடுத்து உண்மையாகவே நான் அதை அடைந்தால் எப்படி இருக்கும் என்கிற அந்த உணர்வு நிலைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இல்லையா? அந்த நிலையில் நீங்க
நீங்கள் என்ன பண்ணணும்னா விஷன் போர்டை ரொம்ப கவனமாக நீங்கள் ஒவ்வொரு படத்தை ஒட்டி ஒவ்வொரு கோட்ஸை எழுதி ஆட்டோ சஜஷன்ஸை எழுதி நீங்கள் அந்த விஷன் போர்டை தயார் பண்ணணும். இதற்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3/4 மணி நேரமும் அதாவது முதல் முறையாக அந்த விஷன் போர்டை நீங்கள் தயார் செய்யும் போது நீங்கள் முழுமையாக உங்களுக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவீங்க. இப்படி நீங்கள் ஒரு விஷன் போர்டை உருவாக்குறீங்க அல்லது எந்த ஒரு ஈர்ப்பு விதி டெக்னிக்கை முதல் முறையாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? உங்களுடைய மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்ததை போல இருக்கும். ஏன்? அதுதான் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷனாவே என்னது? வெளிக்கொண்டு வர்றது தானே. இவ்வளவு நாள் உங்களுடைய மனதில் வைத்து கொண்டிருந்த அந்த இன்டென்ஷன் உள்ளுக்குள் இருந்த அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆயிடுது. அதுதான் இன்டென்ஷன். நோக்கம் என்பது என்ன? இன்டென்ஷன் ஆங்கில வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இன்டென்ஷன். உங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருந்திருக்கு, இது அடையணும் அது அப்படிங்கிற அந்த வாஞ்சை இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வெளியே இறக்கி வச்சிட்டீங்க. அப்போ உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? காலியாக இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், அமைதியாக இருக்கும், ஒரு விதமான ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருப்பீங்க. இதுதான் எக்ஸ்பிரஷன் நடந்ததுக்கான ஒரு அடையாளம். சரி, எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. அதற்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? மூன்றாவது, டெய்லி பிராக்டிஸ். தினந்தோறும் நாம பயிற்சியின் மூலமாக நம்ம எதை வெளிக்கொண்டு வந்தோமோ எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய நிலையை மெயின்டைன் பண்றதுக்கான பயிற்சி ஒன்று. ரெண்டாவது, நம்ம எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அந்த விஷயத்திற்கு மேலும் மேலும் ஆற்றலை கொடுக்கும் விதமாக, மேலும் மேலும் அந்த விஷயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக நாம் அதை டெய்லியும் பார்க்குறோம். சில நேரம் அதை நினைச்சு பார்க்குறோம். வேறு ஏதாவது பயிற்சிகள் கூட நம்ம செய்யலாம். இப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறாங்க. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை முதல் முறையாக எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்து இது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்க சின்ன வயசா இருக்கும்போது, நீங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது நீங்க கீழே விழுந்து நல்ல பெருசா பயங்கரமா அடிபட்டிருக்கும் இல்லைங்களா? அதை நினைச்சு அந்த நேரத்தில் நீங்க அழுதுருப்பீங்க. இப்போ நினைச்சாலும் அந்த அழுகை அப்ப வந்தது போல வருமா? வராது. ஏன்னா அப்ப அடிபட்டுச்சு, அப்ப வலிச்சுது, அப்ப நீங்க அழுதுருப்பீங்க. அதே அழுகை தான், அதே நபர் தான் இப்பவும் நீங்களா இருக்கீங்க. டெய்லியும் அழுதுகிட்டே இருங்க. டெய்லியும் அழுதுகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அதனுடைய தாக்கம் குறைந்து விடும் அல்லவா? மனதில் வேணும்னா அந்த காயம் இருக்கலாம், அந்த வலி இருக்கலாம், அந்த கஷ்டம் இருக்கலாம், அந்த வருத்தம் இருக்கலாம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதை விட்டு மறந்துட்டு நீங்க வெளியேறி போகலாம், அல்லது அது உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம். ஆனா முதல் முறையாக நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா அந்த அழுகையின் மூலமாக, அதுவும் ஒரு எக்ஸ்பிரஷன் தான், அதுவும் ஒரு வெளிக்கொணர்தல் தான். அந்த விஷயத்தை நீங்கள் தினம்தோறும் செய்ய முடியாது. அதே இன்டென்சிட்டியோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் பயிற்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் என்னை உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் என்னை ரொம்ப ஹையா பாசிட்டிவா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு செயற்கையான பாசிட்டிவிட்டி, செயற்கையான மகிழ்ச்சி, செயற்கையான நன்றி உணர்வுங்கிறத வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகள் செய்யும் போது, நான் ஒரு விஷயம் சொன்னேன், இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம என்ன பயிற்சியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நாம ஒரு நபரை மீட் பண்ணி ஒரு முக்கியமான செய்தியை அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்ரோச் தான் எடுப்போமா? சில பேர் இல்லைங்க, நம்ம நேரில் மீட் பண்ணலாம், நேரில் மீட் பண்ணாதான் இதை சரியா பேச முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்காக ஃபோன், நம்ம நேரில் மீட் பண்றது, ஃபோன் காலில் பேசலாம் அப்படிம்பாங்க. சில பேர் நான் பேசுன மாதிரியும் இருக்கணும், நேரில் பேசுற மாதிரி இருக்கணும், வீடியோ காலில் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இமெயில் அனுப்புவாங்க, சில பேர் டெக்ஸ்ட் மெசேஜஸ் அனுப்புவாங்க, சில பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவாங்க, சில பேர் வாட்ஸ்அப்ல ஆடியோ நோட் அனுப்புவாங்க. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது எத்தனை விதம் வகைப்படுகிறது. ஆடியோ மெசேஜ் அனுப்புகிறோம், வீடியோ கால் பண்ணுறோம், அல்லது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறோம், நேரில் மீட் பண்ணி பேசுகிறோம். இது எல்லாமே டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டெக்னிக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது விஷன் போர்ட் டெக்னிக் ஒன்று, அஃபர்மேஷன் அப்படிங்கிற டெக்னிக் ஒன்று, ஆட்டோ சஜஷன், செல்ஃப் சஜஷன் அப்படிங்கிற டெக்னிக் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது உங்களுடைய இலக்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதற்கு எது சிறந்த டெக்னிக் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த டெக்னிக்ல நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மனதை தயார்படுத்தி முதல் முறையாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். அதற்கப்புறம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட்ட விஷயத்தை மெயின்டைன் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து தினம்தோறும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நிறைய பேர்
எடுத்துக்கொண்டு நீங்க கிராட்டிடியூட் எழுதணும், தினமும் உட்காந்து எழுதுங்க பக்கம் பக்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக நிறைய பேர் கிராட்டிடியூட் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வாரம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஒரு சலிப்பு ஏற்படுகிறது. என்னடா இது, நன்றி நன்றி நன்றின்ட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுடைய மனதில் உருவாகும். ஆனால் உடனே இல்லை வேண்டாம் வேண்டாம், இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது, பாசிட்டிவாக தான் நினைக்கணும், நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தொடர்ச்சியாக ஒரு மெஷின் மாதிரி, ஒரு இயந்திரத்தை போல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அதற்கு உயிர் இருக்கிறதா? உண்மையாவே நம்ம முதல் முறையாக நன்றி என்று சொல்லி வெளிப்படுத்தும் போது இருந்த அந்த உணர்வு வெளிப்பாடு என்பது ஒவ்வொரு நாளும் இருக்கிறதா என்று பார்த்தால் பெரும்பாலான நபர்களுக்குள்ள இல்ல. இருக்குன்னா சந்தோஷங்க, இருக்குன்னா நல்லதுங்க, இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சி, கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க யோசிக்கணும், செயற்கையாக உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இங்க நான் சொல்ல வர விஷயம், கருத்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பயிற்சியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக ஒரு விஷயத்தை நீங்க ஒரு மெத்தடை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க மெயின்டைன் பண்றதுக்காக சில விஷயங்களை நீங்க தேர்வு செய்து உங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். இங்க தான் விஷயமே இருக்கு. இங்க தான் உண்மையான அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடிய விஷயத்தை முடிவு பண்ணக்கூடிய முக்கியமான காரணி இதுதான். பலரும் ஜெனரலைஸ்ட் ஐடியாஸை எடுத்து ஃபாலோ பண்றாங்க. 555 டெக்னிக்கா எல்லாரும் எழுதுங்க, கிராட்டிடியூடா எல்லாரும் எழுதுங்க, விசுவலைசேஷனா எல்லாரும் பண்ணுங்க, அஃபர்மேஷனா மணிக்கணக்கா எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே விஷயத்தை கொடுத்து கொண்டே இருப்பது எல்லாருக்கும் வேலை செய்யாது. நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க, நான் ஒரு மாதிரி இருப்பேன், இன்னொரு நபர் இன்னொரு மாதிரி இருப்பார். அப்போ ஒரு நபருக்கு கிராட்டிடியூட் பிராக்டிஸ் அவசியமாக இருக்கலாம். ஒரு நபருக்கு நான் சொன்னது போல தினம்தோறும் பக்கம் பக்கமாக நன்றி நன்றி என்று எழுதுவது அவருக்கு சரியாக இருக்கலாம். எனக்கு சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கும் சரியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் விசுவலைசேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை ஜெனரலாக சொல்லப்படுகிறதே தவிர விசுவலைசேஷன் என்பதை சில பேரால செய்ய முடியாது, அவங்களால கற்பனை காட்சிப்படுத்தி டீடைல்டான விஷயங்களை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறதே. அப்ப அவங்களுக்கு விசுவலைசேஷன் எப்படி நீங்கள் செய்ய சொல்ல முடியும் அப்படிங்கறத என்னுடைய ஒரு கேள்வி. அவங்களுக்கு விசுவலைசேஷன் வராது, நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிலருக்கு விசுவலைசேஷன் பக்காவா வரும், அதாவது அவங்க நிஜ வாழ்க்கையில வாழ்வதை போல விசுவலைசேஷன்ல கூட வாழ முடியும் அவங்கனால. அந்த அளவுக்கு விசுவலைசேஷன் என்பது காட்சிப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த கற்பனா சக்தி என்பது அவர்களுக்குள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான நபர்களுக்கு விசுவலைசேஷன் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும், மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குமா அப்படிங்கறதா ஒரு கேள்வி. சில பேர்னால விசுவலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும், சில பேருக்கு விசுவலைசேஷன் வராது, சில பேருக்கு விசுவலைசேஷன் அதிகமாக வருகிறது, சில பேருக்கு விசுவலைசேஷன் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. உங்களை நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல உணர்ந்தால்தான் நமக்கு எது சரி, நமக்கு எது சூட் ஆகும் என்று உங்களால தேர்வு செய்ய முடியும் ஒரு பயிற்சியை. அப்படி தேர்வு செய்யப்படும் பயிற்சிகளைத்தான் நாம் இங்க 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். எக்ஸ்பிரஷன் டெக்னிக், அப்புறம் டெய்லி பிராக்டிஸ், மெயின்டெனன்ஸ்க்கான பயிற்சி. ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது முழு கவனம் தேவை. ரெண்டாவது மெயின்டைன் பண்ணும்போது அது உங்களுடைய இலக்குகள்ல உங்களுடைய மனதை நிலைநிறுத்துவதற்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க கவனம் செலுத்த வேண்டியது இந்த டெய்லி பிராக்டிஸ். தினமும் நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டிருப்பீர்கள். இந்த ஒரு விஷயம்தான், இந்த ஒரு நிகழ்வு தான் உண்மையாகவே ஈர்ப்பு விதினா என்னன்னு தெரியாம, இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாம அதை இந்த ப்ராசஸ்குள்ள போய் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை டெய்லியும் மெயின்டைன் பண்ணி அந்த எண்ணங்களை அவங்களுடைய மனதில் நிலைநிறுத்தி அதை சக்சஸ் பண்ணவங்க நிறைய பேர். அதற்கப்புறம் இந்த ஈர்ப்பு விதியை பத்தி எல்லாம் கேள்விப்படும் போது, தெரிந்து கொள்ளும் போது, அட ஆமால நம்ம இன்னைக்கு பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி நான் இது இப்படி செய்தேன், எனக்கு நடந்தது அப்படின்னு நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஈர்ப்பு விதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சக்சஸ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணவங்களை பத்தி நான் சொல்லல. ஈர்ப்பு விதினா என்னன்னே தெரியாம ஒரு கட்டத்தில் பெரிய அளவில் பெரிய இலக்குகளை அடைந்தவர்கள் குறித்து நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த மாதிரியான மனிதர்கள் இயல்பாக தங்களுடைய நோக்கங்களை வெளிப்படுத்துறாங்களோ அதே விஷயத்தை நம்ம செயற்கையாக ஆனா ரியலிஸ்டிக்கா, அதாவது பொய்யாக இல்லாமல் நிஜமாக நம்முடைய உண்மையான நோக்கங்களை நாம வெளிப்படுத்த
வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் மூலமாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரபஞ்சத்திடம் போய் சேரும். இதுதான் பிரபஞ்சத்திடம் நம்ம பேசுவதற்கான மொழி, எக்ஸ்பிரஷன். உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் வெளிக்கொணர வேண்டும். எதை வெளிக்கொணர வேண்டும்? உங்களுடைய உண்மையான இன்டென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இலக்குகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நாம் இங்கே காப்பி தான் பண்ணுறோம், ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும், பொய்யாக இருக்கக்கூடாது. நாம் இந்த பிரபஞ்சத்தையோ நம்முடைய மனதையோ இல்லை ஆழ் மனதையோ ஏமாற்றவோ ட்ரிக் பண்ணவோ எல்லாம் முடியாது. ரியலாக இருந்தோம் அப்படின்னா ரியலாக அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும். சரி, இப்போ நாம் என்ன பண்ணணும்? போன பயிற்சி வீடியோவில் நீங்கள் ஒரு அடிப்படையான ஒரு 3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்க. அதை தொடர்ந்து இந்த பதிவிலையும் சில கேள்விகள் வரப்போகுது. அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுத வேண்டும். அதற்கு பிறகு நாம் அடுத்த பயிற்சி வகுப்பில் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க இருக்கிறோம். அந்த டெக்னிக்ஸ் மூலமாக அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். எக்ஸ்பிரஷன் டெக்னிக்ஸை பார்த்ததுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கான டெக்னிக்ஸ் என்ன, அதாவது நீங்கள் தினந்தோறும் செய்ய வேண்டிய டெய்லி பிராக்டிசஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் எதற்காக அப்படிங்கிற விவரங்களைத்தான் இவ்வளவு நேரம் நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து கேட்க போகிற கேள்விகளுக்கு பதில் எழுதுங்க. பதில் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலை ரொம்ப தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். வேணும்னா இந்த கேள்விகள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் மைண்டை கிளியர் பண்ணிட்டு அமைதிப்படுத்திட்டு அந்த கேள்வியை நினைக்கும் போது உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த விஷயத்தை உடனே அப்படியே நீங்கள் எழுத வேண்டும். தயாராக இருக்கீங்களா? இப்போ கேள்விகளை பார்க்கலாம். இந்த கேள்விகள் அனைத்துமே அடுத்த 5 வருடத்தில் உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் ரிலேட்டடாகத்தான் இருக்க போகுது. உங்களுடைய எதிர்கால இலக்கு எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இலக்கை அடையிறதுக்கு எத்தனை வருடங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க, அதை அடையறதுக்கு பிராக்டிக்கலா 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், வாட் எவர். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த 5 வருஷம் அப்படிங்கிறத நீங்க இங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. இதை தாண்டி வேறு எதுவும் சிந்திக்காதீர்கள். ரொம்ப அதிகமா யோசிக்காதீங்க. டக்குன்னு இந்த கேள்வியை கேட்ட உடனேயே உங்க மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை எழுதுங்கள். ரொம்ப டீடைல்டா எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு டீடைல்டா உங்களுக்கு பதில் வருதுன்னா அதை எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க மனதில் எது தோன்றுகிறதோ அதை எழுதுங்க. அதே மாதிரி ஒரு கேள்விக்கு ஒரு பதிலைத்தான் எழுத வேண்டும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஒரு கேள்விக்கு என்னென்ன விஷயங்கள் வருதோ அதை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. பாயிண்டா எழுதுனா போதும். சரி, இப்ப கேள்விகளை பார்க்கலாம். அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி, அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி, பொருளாதார ரீதியாக அடுத்த 5 ஆண்டில் எந்த அளவுக்கு வளர்ச்சியை நீங்கள் அடைந்தவராக இருக்க வேண்டும்? அடுத்த கேள்வி, அடுத்த 5 ஆண்டில் நீங்கள் எது மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அடுத்த கேள்வி, அடுத்த 5வது வருடத்தில் உங்களை சுற்றி என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பயிற்சி வகுப்புல ஈர்ப்பு விதி டெக்னிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதோட கேட்டகரிஸ் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, எது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சிறந்த டெக்னிக், எது மெயின்டைன் பண்றதுக்கான சிறந்த டெக்னிக், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எப்படி உங்களுடைய இலக்குகளை தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதோடு சேர்ந்து எந்த டெக்னிக் யாருக்கு எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதோடு நாம எபிக் லைஃப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குரூப்ஸ் எதற்காக அப்படின்னா இந்த மாதிரியான பயிற்சிகள் தொடர்பான விஷயங்களை அந்த குழுவில் பகிர்வதற்காகவும், அதோடு சேர்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கேள்விகள் சந்தேகங்களை கேட்டு விடை பெறுவதற்கான ஒரு தளமாகத்தான் இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணையணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்க. புதிய குழுவில் இணைவதற்கான லிங்க் வரும், அதில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த குழுவில் இது மாதிரியான சில பயிற்சிகளும் அங்கே கொடுக்கப்படுகிறது. விருப்பம் இருக்கிறவர்கள் இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக பயணிப்போம். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. நன்றி.